வணக்கம் நண்பர்களே. சென்னையில அதுவும் இந்த மாரி ஒரு சிட்டிக்குள்ள ஒரு அடையார், மத்திய கைலாஸ் இந்த மாரி ஏரியாக்குள்ள இவ்ளோ ஒரு கொடூரமான விஷயம் நடந்ததுன்னு கேட்கிறப்ப ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. அது இப்பவும் வரைக்கும் என்னால வந்து அத நெனச்சாவே ரொம்பவும் கஷ்டமாவே இருக்கு. டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ஒரு 25 வயசு மைக்ரண்ட் ஒர்க்கர் பீகார்லேருந்து அவர் வந்து 25 வயசுல வந்து இப்ப தான் ரீசென்ட்டா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் சென்னைக்கு வேலை தேடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு 21 வயசுல ஒரு ஒய்ஃப், 2 வயசுல ஒரு ஆண் குழந்தைங்க. வந்து ஒரு இடத்துல அங்க இங்க வேலை தேடி அங்க ஒரு தரமணி பக்கத்துல அந்த மத்திய கைலாஸ் உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் நிறைய பேர் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா, அங்கே ஒரு தனியார் பாலிடெக்னிக் கட்டட வேலை நடக்குதோ, அங்கே ஒரு தனியார் பாலிடெக்னிக் இருக்கு. அங்கே வந்து வேலை செக்யூரிட்டி கார்டா வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அங்கேயே ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கு. அங்கேயே வந்து அவங்க ஸ்டேயும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நைட் டைம்ல அதான் அங்க இருக்கிற பக்கத்துல வேலை செஞ்சிருக்கிற கட்டிட தொழிலாளர்களே இல்லை யாரும் தெரியல. பட் எகைன் வந்து அவங்க ஒரு 5 பேர் வந்து அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இவரோட வைப்பை இத்தனை 21 வயசு அந்த பொண்ணை வந்து அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அவரோட ஹஸ்பண்ட் எகைன் வந்து அவர் கௌரவ்குமார் அவர் பேர். அவர் வந்து முடிச்ச வரைக்கும் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அவரையும் கிடைச்சதெல்லாம் போட்டு எடுத்து அடிச்சு அவர் வந்து கொன்னே போட்டாங்க. கொன்று போட்டு திரும்பவும் இந்த பொண்ணை வந்து அப்யூஸ் பண்ணி இந்த பொண்ணையும் அத்தனைக்கு அந்த 5 பேர் அதில் வயசுலாம் பார்த்தா 45, 35, 24 ஒரு ஒரு வயசு இருக்கு. அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணி அந்த பொண்ணையும் வந்து கொன்று 2 பேரையும் வெட்டி சாக்கு பையில கட்டி அந்த அந்த ஏரியாலேயே போய் போட்டுட்டாங்க. ஓகேவா? அந்த குழந்தை இருக்குள்ள 2 வயசு குழந்தை பாவம் அதையும் கொன்னுட்டாங்க. அதையும் கொன்று குப்பையில தூக்கி போட்டிருக்காங்க. இப்போ ஒரு நேற்று தான் வந்து அந்த மூட்டை இதெல்லாம் எடுத்தது பார்த்ததுக்கப்புறம் அங்கங்கே சிசிடிவிலாம் செக் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் கண்டுபிடிச்சி இந்த 5 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து இந்த 5 பேர் யாருன்னு தெரில. பட் யார் அக்யூஸ்டு அப்படி எக்ஸாக்டாக தெரில. பட் இப்போ அகைன் வந்து 5 பேரும் வந்து வேற ஒரு மைக்ரேட் ஒர்க்கர் தான், வேற ஊர்லேருந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மைக்ரண்ட் ஒர்க்கர் தான் அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு சில நியூஸ்லாம் பார்க்கும்போது. பட் அகைன் இப்போ ரீசெண்டாக தான் வந்து நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு திருத்தணியில் ஒரு ட்ரெயினில் ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கரை வந்து போட்டு அடித்து அவ்வளோ காயப்படுத்தியிருந்தாங்க. அப்போது அதுக்கப்புறம் நான் நிறைய நியூஸ் கேள்விப்படுறது என்னென்னா, இந்த கஞ்சா பதில போட்டு அவனை அடிக்கிறது இவனை அடிக்கிறதுன்ற நிறைய நியூஸ் கேள்விப்படுறோம். இப்போ தான் அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே இப்படி பண்ணுறப்போ இப்போ அகைன் வந்து எங்கேயாவது பப்ளிக் பிளேஸில் அவங்கள மாதிரி ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர் பார்த்தா நமக்கு வந்து ஒரு கோவம் தான். நான் வந்து அந்த கப்பல் சொல்ல இங்கே அட்டாக் பண்ணி இது பண்ணாங்களா அவங்கள பார்த்தா எப்படி அப்படி நீங்களே சொல்லுங்கள் திரும்ப எப்படி இருக்கும். பட் எகைன் இப்படி இந்த மாதிரி ஒரு அந்த சிட்டிங்கிற அந்த ஏரியா வந்துமே ஒரு மெயினான ஏரியா. அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஐடி கம்பெனி அவ்வளோ இருக்கும். ராமானுஜன் ஐடி சிட்டி அதெல்லாம் இருக்கும். பக்கத்துலேயே மூணு போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1 or 2 கிலோமீட்டர்ஸ் கிடையில, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் அந்த டைமில் வந்து ரோந்து வரலையா இல்லை எப்படி என்ன எதுன்னு தெரில. அந்த டைமில் இத்தனைக்கும் இந்த இன்சிடென்ட் நடக்கிறப்போ எப்படி யாருக்குமே தெரியாமல் பட் அகைன் இது எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட ஒரு பேசிக் அந்த ஒரு கருணை இல்லாமல் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்றது நினைக்கவும் முடியல. பட் அகைன் அவங்களும் வந்து இந்த கஞ்சா இந்த குடி போதையில் இருந்திருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸில் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நியூஸ் இப்போ தான் வந்து கொஞ்சம் இதாகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இன்னைக்கு காலையில் இன்னொரு கல்லூரியில் வந்து ஒரு 22 வயசு பொண்ணுக்கு வந்து அங்கே கேன்டீனில் இருக்கிறவோ யாரோ ஒருத்தர் வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு நியூஸும் வந்திருக்கு. இப்போ ரிப்பீட்டடாக இந்த விஷயங்கள் வர்றது. அப்புறம் எகைன் இதில் இன்னொரு கஷ்டமான விஷயம்னா, இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து நான் நியூஸ் சேனலில் பெருசாக பேசவே மாட்டேங்கிறேன். எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் நேற்று இந்த மாதிரி நியூஸ் கன்ஃபார்ம் ஆனவுடனே ட்விட்டரில் இந்த சோஷியல் மீடியாவில் அத்தனை பேர் இருக்கிற எல்லா பொலிட்டீஷியன்ஸும் வந்து அவங்க இஷ்டத்துக்கு போட்டு பொழந்து எடுக்கிறானுங்க. இன்னைக்கு காலையில் சரி நியூஸ் நம்ம எப்போ டெய்லி பார்க்கணும். இந்த நியூஸ் பார்க்குறேன். ஒருவேளை நான் லேட்டாக நியூஸ் போட்டேனா இல்லையான்னு தெரியல. ஒரு 7 மணிக்கு தான் போட்டேன். அதுக்கு முன்னாடி போட்டாங்களா இல்லையான்னு தெரியல. எந்த ஒரு நியூஸ்லையும் இந்த விஷயத்தை பற்றி அவ்வளோ நான் பார்த்ததாவே எனக்கு ஞாபகம் இல்லை. இன்னைக்கு நியூஸில் மேபி இன்கேஸ் நீங்கள் எதாவது நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா அந்த நியூஸை மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு இந்த விஷயத்தில் யாரை ப்ளேம் பண்ணுறதுன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. ஆனால் ப்ளேம் பண்ணால் இப்போ ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு மேஜர் ரீசன்ஸ்லாம் என்னென்னு கேட்டால், சேஃப்டிஸ் வந்து இப்போ ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அப்புறம் இந்த அகைன் ட்ரக்ஸ் ஆகட்டும், இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன் ஆகட்டும், இந்த கஞ்சா போதை இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இப்போது அந்த திருத்தணி சம்பவம் ஆகட்டும், இப்போ போன வாரம் கோயம்புத்தூரில் கணபதி அந்த மாதிரி கோயம்புத்தூரில் கணபதி மாதிரி ஒரு மெயின் ஏரியாவில் ஒரு பையனை போட்டு கல்லில் போட்டு அப்படி அடிக்கிறாங்க. அதை வீடியோ எடுக்கிறாங்க, சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறாங்க. அவங்க வந்து அந்த பசங்க கொஞ்சம் கூட அதில் ஒரு இதே இல்லாமல் போட்டு அடிச்சுட்டு போகிறாங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி நியூஸ் டெய்லி ஏதாவது ஒரு நியூஸு பார்த்துக்கிட்டே இருக்கும். இதை போலீஸ்லாம் வந்து போலீஸ் அதுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. பட் எங்கேயுமே அதுக்கு முன்னாடி எதுவும் ஒரு
ஒரு பேசிக் சேஃப்டி எங்கேயும் இல்லையா, ஒரு ஒரு ப்ரோட்டோக்கால ஒரு ரோந்து எதுவும் போகிறது இல்லையா. அதுக்கு முன்னாடி தான் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி கூட கோயம்புத்தூரில் ஒரு இன்சிடென்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆச்சு. இந்த மாதிரி இன்சிடென்ட் ஒரு வேளை நிறையா நடக்குதோ, அதுவும் இல்லாமல் இன்னொன்று இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவுக்கு இந்த மாதிரி பெரிய விஷயம் ஆனதுக்கப்புறம் நமக்கெல்லாம் தெரிய வருது. இந்த மாதிரி நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடக்குதோன்ற மாதிரியும் நமக்கு ஆயிருக்கு. ஏன்னா இது ஒரு பெரிய மெட்ரோ சிட்டியில் இந்த மாதிரி ஏரியாவில் நடந்தால் கண்டிப்பாக அது தெரிய வந்தாகும். இப்போ ரூரல் ஏரியாவில் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடக்குதுன்னா அதெல்லாம் வெளியே வருதா இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி விஷயங்கள் நியூஸில் இப்போ நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி நியூஸ்லாம் இப்போ நம்ம காட்டுறதில்ல. இது வந்து மேபி யாராவது வந்து இப்படியெல்லாம் நியூஸ் போட வேணான்னு இது பண்ணுறாங்க. எனக்கு அந்த விஷயத்தில் நான் வந்து கன்ஃபார்மாக இதுதான் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லி நானும் வந்து அதில் சிக்கிக்க வேணான்னு பார்க்குறேன். பட் அகைன் இப்போது 2 விஷயங்கள் பயமாக இருக்குது. ஒன்று, நம்ம நைட் டைமில் நமக்கு இப்போ வெளியே போக பயமாக இருக்குது. நைட் டைமில் வெளியே போயிட்டு எங்கேயாவது அந்த டைமில் வரப்போ முன்னே இந்த அளவுக்கு நான் சேஃப்டி பற்றின கொஞ்சம் இதே இல்லை. பட் இப்போ எனக்கே பயமாக இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிச்சி அடிச்சிடா நம்மளுக்கு நடக்கிறத விடுங்க, அது நியூஸில் கூட வராத அளவுக்கு போயிடுமோ, யாருமே கொஞ்சம் கூட தெரியாமையே போயிடுமோன்ற அளவுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களோ அப்படின்றதான் பயமாகவே இருக்குது எனக்கு. இது இப்போது இதை பற்றி பேசுகிறதுமே இன்னும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு நியூஸ்லையும் பேச மாட்டேங்கிறாங்க. இதை பற்றி இல்லை இன்கேஸ் இந்த கவர்மெண்ட் பற்றியோ இல்லை ஒரு போலீஸ் பற்றி எதாவது பேசுகிறவங்களுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்களோன்ற மாதிரி தான் இப்போ நிறைய இதுவும் போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட்டை கூட வந்து சேனல்லையே ரொம்பவும் பாடாப்படுத்தி அரெஸ்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதை பற்றி ஃபஸ்ட்டு பேசலாமா வேணாம். பசி அகைன் நான் வந்து அந்த போலீஸை ப்ளேம் பண்ணுறதுக்கோ இல்லை கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுறதுக்கோ இங்கே வரல. ஆல்ரெடி நிறைய பொலிட்டீஷியன்ஸ் அந்த வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா, அது பண்ணதுனால எகைன் அது நமக்கு தான் பேக்ஃபயர் ஆகும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு என்ன காரணம்னு நம்ம காரணமோ இல்லை இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இது ஏன் நடக்குது, யார் இதை சரி பண்ணியிருக்கணும், யார் இதை சரி பண்ணணுங்கிறதுலாம் எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச விஷயந்தான். கரெக்டாக அவங்கவுங்க ஆக்ஷன் எடுத்து அவங்கவுங்க சரி பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா நாம் ஒரு சிட்டிசன்ஸ் ஆகட்டும் இல்லை நாம் பார்க்குற நம்ம மக்களாகட்டும், நாம் எந்தெந்த விஷயத்தில் அது யார் ப்ராப்பராக என்ன பண்ணுவாங்களோட அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதாகட்டும், அட்லீஸ்ட் நாமளாவது பேசணும்ல. இப்போ ஒரு நியூஸ்லேயே பேசாமல் விட்டப்போ அது பேசாமையே விட்டால் அதுக்கு என்ன ஒரு விஷயம். இப்போ அவங்க ஒரு 3 பேர் இருக்கிற ஃபேமிலி நினச்சி பாருங்கள். அந்த அவங்க சின்ன இத்தனைக்கும் ஒரு 25 வயசு 21 வயசு 2 வயசு குழந்தை. அது ஏதோ ஒரு இங்கே வந்து நல்லா இருந்துடலாம், கொஞ்சமாக பொழைக்கலான்னு இந்த ஊருக்கு வந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ இனி இதில் 2 விஷயங்கள். ஒன்று, அவங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைக்கு வர்றதுக்கோ அவங்க யோசிப்பாங்க. இல்லை மிச்சம் 5 பேர் அவங்களும் வந்து வட மாநிலத்தவங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் இப்போ யாராவது வந்து திரும்ப இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துச்சு அந்த திருத்தணி இன்சிடென்ட்க்கு அப்புறம். ஓகே, அவங்களும் கொஞ்சம் பெருசாக நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. பட் இந்த மாதிரி இன்சிடென்ட் பார்க்கும்போது திரும்ப அவங்க மேலே நமக்கு ஒரு வெறுப்புணர்வு தானே வரும். இப்போ அவங்க மேலேயும் தப்பு. ப்ராப்பராக வந்து இந்த ஆல்கஹால் ட்ரக் இந்த விஷயங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அது கவர்மெண்ட் தான் ஆக்ஷன் எடுக்கணும். அகைன் போலீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்து இந்த ரோந்து விஷயங்கள்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் இவங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ப்ராப்பராக நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அகைன் அது ஃபாலோ பண்ணுறது முக்கியம். இப்போ ஒரு கேரளாவில் ஒரு பஸ் இன்சிடென்ட் ஆச்சு. அது கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணி நியூஸ் மீடியா எல்லாம் போயிட்டு அந்த பொண்ணுக்கு தண்டனை கிடைச்சி வரைக்கும் எல்லா விஷயங்களும் நமக்கு ஏதோ ஒரு வகையில் தெரிய ஆரம்பிக்குது. பட் இப்போ ஒரு திருத்தணி இன்சிடென்ட்லேயோ இல்லை நிறைய இன்சிடென்ட் நடக்குது, அது போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்ற மாதிரியும் தெரியுது. பட் அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதுன்ற மாதிரி எந்த ஒரு விஷயம் சொல்ல மாட்டேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூஸில் வந்தால் தானே இது ஏதாவது நமக்கு அப்டேட் தெரியறதுக்கும். இதான் நமக்கு இப்போதைக்கு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. மற்ற பொலிட்டீஷியன்ஸும் இதை வச்சு நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒருத்தவங்க கூட அந்த ஃபேமிலி மேலே கொஞ்சம் கருணப்பட்டோ அந்த போட்டுற மாதிரியே தெரில. எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி போட்டு இது வந்து இந்த ஆட்சியோட ப்ராப்ளம் இது அவங்க வந்து இதெல்லாம் வேணும்னா விட போகிறாங்க. ஓகேவா, அவங்களே சும்மா ப்ளேம் பண்ணி எல்லாரோட இதுலேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள். முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இந்த விஷயத்தில் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். எகைன் அதுக்கப்புறம் நம்மளோட சேஃப்டி நாம் தான் பார்த்துக்கணும். எகைன் இந்த விஷயத்தில் என்ன தான் நம்ம வந்து அவங்களே சொல்லிட்டு இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம போகிறோம் வெளியே நைட்டில், நமக்கு எதாவது இன்சிடென்ட் ஆச்சுன்னா நாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் முதல் கேள்வி, நீ எதுக்கு அந்த டைமில் போன, நீ சேஃப்டியாக தான் இருந்துக்கும் நமக்கு தான் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கீப் அப் பண்ண ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் நாளைக்காவது. ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அதுவும் இது இத்தனைக்கும் நியூஸ்லேயும் வராது, பெருசாக ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்ற போது இன்னும் வந்து இது அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மேபி இருக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் லேட் நைட்டில் ரொம்ப ரூரல் மாதிரி டைப்போ இல்லை வேறு இடத்துக்கு போகிறத தவிர்க்கும். இல்லை ஒரு
காஸ்ட்லியான திங்ஸை கேரி பண்ணிட்டாகட்டும், இல்லை இப்போ நகை விலை ஏறுற லெவலுக்கு அதை ஓவராக போட்டுக்கிட்டு வெளியே சுத்தாமல் இருக்கிறதும் கொஞ்சம் நல்லது. என்னடா கவர்மெண்ட்டை பார்த்து கேட்காம இல்லை போலீஸை பார்த்து கேட்காம நம்மளாக இருந்தால் கொஞ்ச நாளைக்கு வேறு வழியில் அப்படி தான் இருந்தாகணும். அகைன் இன்கேஸ் இந்த விஷயத்தை நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது என்ன விஷயம், என்ன பண்ணி இந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் அகைன் நம்ம சேஃப்டி முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு நாம் பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக வெளியில் போயிட்டு வாங்க. பட் அகைன் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அகைன் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நடந்தது யார் பண்ணாங்களோ அவங்கள வந்து போலீஸ் ஃபர்தர் ஆக்ஷன் எடுத்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் அவங்களுக்கு எடுக்கணும். பட் அகைன் இது வந்து கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியாதது. இதை கொஞ்சம் ரொம்ப பொலிட்டிக்கல் வைஸ் தூக்கிட்டு போய் அதை பொலிட்டைசேஷன் பண்ணி 2 நாளில் ஃபைட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் ஃபர்தர் ஆக்ஷன் எடுத்து இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது கவர்மெண்ட்டுக்கும் போலீஸ்க்கும் இது அவங்க வந்து பண்ணி தான் ஆகணும். வேறு ஏதாவது ஒரு நல்ல டாப்பிக்கோடு அடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம். Thank you.